திருப்பதி போறதுக்காக நைட்டு 10 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம ட்ரெயினை பிடிச்சி ஏறி உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயின் கிளம்பி நீட்டாவும் கிளீனாவும் மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியா விடியான 4 மணிக்கு வந்து நம்ம திருப்பதி ரீச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே கையோட ஜீப் பேசி மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. திருப்பதில இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும். அலிப்பறின்னு சொல்லுவாங்க. இந்த கருடன் நிக்கிற இடம் ரொம்பவே அழகா இருக்கும். அதுக்கப்புறம் கீழே செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரோடே நல்லா இருட்டா இருந்துச்சு. அந்த டைம்ல நிறைய வண்டிகள்லாம் போயிட்டே இருந்துச்சு. ரொம்பவே அழகா இருந்துச்சு ஏறும் போது மலையெல்லாம் பார்க்கும்போது. எங்களுக்கு காலையில தரிசனம். நாங்க 1:30 மணி நேரத்தை சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலமா வந்து பார்த்தோம். சாயங்காலம் வந்து பார்த்தா லைட்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி சூப்பரா வச்சிருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா தெப்ப உற்சவம் நடக்குது. அதனால தான் வந்து அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டு தெப்ப உற்சவம் பார்த்துட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டோம் நைட்டு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஜீப் பேசி கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கீழே இறங்கும்போது அந்த மலையோட அழகெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் நடந்து வந்து மலை ஏறிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க கீழே இறங்கி கோவிந்தராஜாப்பட்டினமும் அலமேல வாங்காபுரமும் பார்த்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க கீழே இறங்கும்போது இந்த ஒரு இடத்த நான் நோட்டீஸ் பண்ணேன். அந்த மலையில பார்க்கும்போது ஒரு கருடர் வந்து நிக்கிற மாதிரியே தெரிஞ்சு. உங்களுக்கு அதே மாதிரி தெரிஞ்சுன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் ஒண்ணுல